ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சூப்பர் டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்க போகிறோம். தேங்காய் பேஸ்ட் எதுவுமே சேர்க்காமல் கெட்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தக்காளி, வெங்காய பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு பியூரியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் அதே மாதிரி பியூரி பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. சோம்பு போட்டுட்டு கறி மசாலா, பட்டை, ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காய பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலை தான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தா தான் எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி நறுக்கி போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பியூரி அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில், அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா தான் நம்மளுக்கு குழம்பு கெட்டி கொடுக்கும். இதுவே நம்ம அரைக்காமல் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டாலுமே நம்மளுக்கு அந்தளவுக்கு கரையுமாங்கிறது தெரியல. இந்த மாதிரி அரைச்சி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்பு நம்மளுக்கு கெட்டியாக இருக்கும். நல்லா தக்காளி, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளுக்கு அப்புறம் மிளகாத்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாங்கள் நல்லா காரசாரமாக செய்கிறதுனால ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி மசாலான்னு விற்கும் பாக்கெட்டில், அதை சேர்த்துக்கோங்க. அதை செஞ்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. மசாலா சேர்க்கையில் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா மசாலா கருகுச்சுன்னா குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா இந்த அளவுக்கு மசாலானா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. 1 by 1 சிக்கனை சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மசாலாவும் அந்த சிக்கன் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். அதே நேரத்தில் குழந்தைங்க வச்சுருக்க அம்மாக்காண்டியும் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் போய் பாருங்கள். வீடியோஸ் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். இந்த அளவுக்கு சிக்கனும் அந்த மசாலாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த காரமும் உப்பும் சிக்கனில் அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, மிளகு, வெள்ளைப்பூடு இது 4ஐயும் மிக்சியில் அரைக்கிறீங்களோ இல்லை அம்மியில் அரைக்கிறா இருந்தாலும் அது தனி டேஸ்ட்டு. நாங்கள் அம்மியில் தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் இந்த பேஸ்ட்டு மட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு. அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா சிக்கனும் அந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, நம்மளுக்கு இப்போவே இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு கறியில் நம்ம போட்ட மசாலா செய்கிறதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி ஊற்ற வேணால், ஃபஸ்ட்டு இந்த சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா அந்த ஆவியிலே வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினா தான் சிக்கன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கிரேவி மாதிரி வேணாலும் இறக்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு வீட்டில் குழம்பு வேணும் அப்படின்னா இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி, எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மூடி கொதிக்க வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு குழம்பு இப்போ தேவைப்படுது, அதனால் நான் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வைக்கிறேன். உப்பு காரம்லாம் அப்போவே செக் பண்ணிக்கோங்க.
மூடியை போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு குழம்பு பார்த்தீங்களா, நம்ம எண்ணெயே ரொம்ப சேர்க்கலை, எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து சிக்கன்லாம் வெந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சிக்கன் குழம்பு தயார். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.